ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னிலிருந்து உங்க மாச சம்பளம் வராம நின்னு போயிட்டா. குடும்பத்துல எத்தனை நாளைக்கு எந்தவித டென்ஷனும் இல்லாம நிம்மதியா வாழ முடியும்? 1 மாசமா? 3 மாசமா? இல்ல சில வாரங்களே அடுத்த மாசம் வாடகைக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க வேண்டிய நிலைமை வருமா? நல்ல சம்பளம் வரும்போது லைஃப் ஸ்டைல் நல்லா மாறுது. வீக்கெண்ட் ஆனா ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங், டிராவல், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு செலவுகளும் அதிகமாயிட்டே தான் இருக்குது. சம்பளம் அதிகமாகிற அளவுக்கு நம்ம அக்கவுண்ட்ல இருக்க சேமிப்பு அதிகமாகுதா அப்படின்னு பார்த்தா அதுதான் இருக்க மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பிரேக் விழுந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 1 மாசம் சமாளிச்சுக்கலாம். 2வது மாசமும் ஏதாவது கிரெடிட் கார்டு இருந்தா அதை வச்சுட்டு ஓட்ட ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்பதான் நம்ம சேர்த்து வச்ச பணத்தோட நிஜமான பலம் என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். வர்ற அவசரத்தை நம்மால தடுக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்ம லைஃப பாதிக்காம தடுத்து நிறுத்த நம்மால திட்டமிட முடியும். அதுக்கு ஒரு சிம்பிள் லைஃப் ஹேக் இருக்கு. சம்பளம் வந்த உடனே செலவு பண்ணிட்டு மீதி இருந்தா சேமிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஃபியூச்சர் கட்டுக்காக ஒரு தொகையை தனியா எடுத்து லாக் பண்ணி வச்சிருங்க. மீதி இருக்கிற பணத்தை வச்சு அந்த மாசத்தை செலவு பண்ணுங்க. சின்ன தொகையா இருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அது தொடர்ந்து சேமிச்சு வாங்க. ஏன்னா சேமிக்கிறது அப்படின்றது வெறும் பணத்தை மட்டும் சேர்க்கறது இல்லைங்க. நாளைக்கு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு கெத்தா நின்னு முடிவெடுக்கிற அந்த பைனான்சியல் பீரியடத்தை அது நமக்கு கொடுக்கும். சம்பளம் வந்த உடனே உங்க எதிர்காலத்துக்கான பங்கை நீங்களே ஒதுக்கி வைங்க. உங்க பைனான்சியல் பேக்கப்பை ரீசெக் பண்ண கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது தேவராஜன் ஆகிய எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உகந்த திட்டத்தை பரிந்துரை செய்கிறேன்.